நம்ம பெண்கள் எல்லாருமே இப்பதாங்க தீபாவளி திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்க. என்னடா இது திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம ஈஸ்வரி ரிட்டர்ன் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாளா நெறைய ஃபங்ஷன் போச்சு. தீபாவளி, அப்புறம் நல்ல நாள், பெருநாள்லாம் போச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, அது எதையுமே அவங்க கொண்டாடாம, இப்பதான் வந்து அவங்க லைஃப்லயே வந்து மிகப்பெரிய ஒரு பொன்னாளா வந்து கொண்டாடுறாங்க. எப்புட்றா இது ஈஸ்வரி வந்து இந்த வீட்டுக்கு வந்தாங்க? எப்படி இது சாத்தியமாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து நந்தினி சொல்றாங்க, மேஜிக் மாரி ஏதாவது ஒரு ஃபோன் வந்தா நல்லா இருக்கும்ல. அக்கா வந்து இந்த மாரி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும்ல. அப்படின்ற மாரி சொன்னாங்களோ, அவங்க வாய் முகூர்த்தமோ என்னவோ தெரியலங்க. உடனே ஒரு ஃபோன் கால் வருது. பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னடா இது இப்பதானே நான் பேசி முடிச்சேன். மறுபடியும் ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கக்கான்னு சொல்லவுமே, ஏதோ நந்தினி பேசுறாங்க. செம ஹாப்பி. மூஞ்சில அப்படி ஒரு பிரகாசம் நந்தினிக்கு. உடனே வந்து "என்னாச்சுக்கா இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, இதுக்கு மேல நம்ம லைஃப்ல ரொம்பவே வந்து முக்கியமான நாள் அப்படின்ற மாரி ரொம்ப ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. "என்னன்னு சொல்லுங்கக்கா, நாங்களும் ஹாப்பியா இருப்போம்ன்னு" சொல்லும்போது, "அக்காவ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அக்கா சரியாயிட்டாங்களாம். அக்காவும் நாளைக்கு நம்ப தமிழ் சோறு ஃபங்ஷன்ல கலந்துக்க போறாங்கன்னு" சொல்லுவோம். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவங்க தமிழ் சோறு வந்து சக்ஸஸ் ஆனா கூட இவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டாங்க போல. ஆனா வந்து ஈஸ்வரி வர்றதும், அதுவும் கரெக்ட்டா தமிழ் சோறு நாளைக்கு ஓப்பனிங் இருக்கும்போது, அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லவுமே ரொம்ப ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு அவ்வளோ அன்பா அவங்க மூஞ்ச பார்க்கறதுக்கே நமக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து ஈஸ்வரி இந்த வீட்டிலயும் சரி 4 பெண்கள்லயும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சாங்க. அவங்க இல்லாதது நமக்கே ஒரு எம்ப்டியா தான் இருந்தது. இதுக்கு மேல தாங்க பல திருப்பங்கள் இந்த நடக்க போகுது. இப்போ வந்து ஈஸ்வரி வரப்போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராணா வரப்போறாரு. அதனால இதுக்கு மேல பல திருப்பங்கள்லாம் நிறையவே காத்துட்ருக்கு நம்ம எதிர்நீச்சல்ல. இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி ஏற்கனவே பயங்கர அடி வாங்கி, அறிவுக்கரசி மட்டும் இல்ல, அறிவுக்கரசி, கதிரு, குணசேகரன் எல்லாருமே பயங்கர அடி வாங்கி தான் உட்கார்ந்துருக்காங்க. வேற வழியே தெரியாம இருக்காங்க. ஏன்னா வந்து அங்க ஒரு பக்கம் குணசேகரன் நம்ம போலீஸ்ல புடிக்க போறோம்னு பக்குன்னு, இங்க வந்து அவங்க போலீஸ்ல புடிச்சு போயிட்டா நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ரொம்பவே வந்து சோகத்துல இருக்கும்போது, இந்த சமயத்துல தான் ஈஸ்வரி வீட்டுக்கு வர்றத பார்த்ததுமே அறிவுக்கரசி ரொம்ப பொங்கி எழறா. சுத்தமா வந்து அவளால முடியல. இத நான் இப்படியே விட போறதே இல்ல. வீட்டுக்கு வர்ற அவள நான் கண்டந்துண்டமா வெட்டாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்து இப்ப ஈஸ்வரிய வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக எல்லாருமே வந்து போயிருக்காங்க. வாசல்ல கார் வந்ததுமே போயிட்டு ஈஸ்வரிய அழைச்சிட்டு வர்றதுக்காக போகும்போது வர்றாங்க நம்ம ஈஸ்வரி வந்ததுமே, இவ இங்க கோடாரியோட நிக்கிறா. என்னடா இது? இவ இப்படி நிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே வந்து ஆக்ரோஷத்தோட நின்னுட்டு இருக்கா நம்ம அறிவுக்கரசி. "ஏய்! இவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது" அப்படின்னு சொல்லவும், "அத சொல்றதுக்கு நீ யாருடி? நீனே இந்த வீட்ல வந்து ஓசி தோர் தின்னுட்டு இருக்க. நீ வந்து எங்க அக்காவ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்?" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "எனக்கு எல்லா தைரியமும் இருக்கு. இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கா. இப்ப நம்ப அம் அறிவுக்கரசி உடனே ஜனனிக்கு கோவம் வந்து, "உனக்கு ஒரு கைய உடைச்சது பத்தாதுன்னு இன்னொரு கைய உடைக்கிறதுக்காக வாங்க, வந்து உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அப்படிதானே?" அப்படின்னு கேட்குமே, "நீ என்ன உடைச்சிருவியாடி? நான் கோடாரி எடுத்து உன்னை போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு" சொல்லவுமே, "உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது?" அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனி கேட்குறாங்க. "இதுல என்ன தைரியம் வர்றதுக்கு இருக்கு? ஏன்னா நீங்க பண்ண விஷயங்கள் அப்படி" அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ரொம்பவே வந்து குழம்பி போய் தான் இருக்காங்க நம்ம அறிவுக்கரசி. உடனே எல்லா பெண்களும் போட்டு அந்த கோடாரியை வாங்கிட்டு குத்துன்னு குத்துறாங்க. "எங்க அக்கா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் தர்ஷினி, "எங்க அம்மாவ வர சொல்றதுக்கு வேணான்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அவங்க இந்த வீட்டோட மகாராணி. குணசேகரன் மகாராஜான்னா எங்க அம்மா வந்து மகாராணி. அவங்கள எப்படி நீ வர வேணான்னு சொல்லுவ? உனக்கு என்னடி அதிகாரம் இருக்கு?" அப்படின்ற மாதிரி போட்டு செம்முன்னு செம்மிட்டாங்க அறிவுக்கரசி. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக தான் இருந்தா. இதில் இந்த வீண் சவடாலெல்லாம் தேவையா? அறிவுக்கரசி அடி வாங்கினதுல யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களாம் லைக் போட்டுக்கோங்க மறக்காமல். 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து அறிவுக்கரசி ரொம்பவே வந்துட்டு
கொடூரமானவள்னா அது அறிவுக்கரசி மட்டும்தான். ஆனால் அப்படிப்பட்டவளே இப்போ அடித்து உடச்சி இன்னும் ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. அறிவுக்கரசியால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வீட்டை பாம்பு வச்சு கொன்னே தான் ஆகணும். ஆனால் என் தங்கச்சியோட வாழ்க்கை இந்த தர்ஷனை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமே. இந்த வீட்டில் யார் செத்தாலும் பரவாயில்லையாங்க, ஆனால் தர்ஷன் மட்டும் உயிரோட வேணுமா. ஏன்னா அன்புக்கரசிக்கு வாழ்க்கை கொடுக்க. இப்படி ஒரு கேவலமான அக்காவை நான் பார்த்ததே இல்லை. கதிர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு என் உயிரே என் தங்கச்சி தான். என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் அறிவுக்கரசி ஆனால் அப்படி ஒன்றும் தெரிலல. ஏன்னா நல்ல அக்கான்றவ என்ன பண்ணணும், ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுவும் விருப்பமே இல்லாமல். அது எப்படி ஒரு நல்ல அக்கா பண்ணுற காரியமாக இருக்கும். அது முழுக்க முழுக்க தவறு தாங்க. ஏன்னா அதுவும் சும்மா கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. பார்கவியை விரும்பி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் தர்ஷன். பார்கவியும் அப்படி தான் தர்ஷனை விரும்பி ஆசையாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்கவியும். இதில் கல்யாணம் ஆகி 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தீர்மானம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு என்னானாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற ஒத்த காலில் நின்றுட்டு இதில் வேற என் தங்கச்சி மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கா அறிவுக்கரசி. அப்படி இருக்கும்போது தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் கூடிய சீக்கிரம் பாடம் புகட்ட தான் போகிறேன். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் திகச்சு போக தான் போகிறீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இதுக்கு மேலே தான் உண்மையான எதிர்நீச்சலே இருக்குது. எதிர்நீச்சலே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. பார்த்துடலாம் எப்படி நடக்குது, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி பேச்சை கேட்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.